வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நல்ல பாம்பை காட்டி யாசகம் தேடிய பாம்பாட்டி, ஆபத்தை அறியாமல் குடிமகன்கள் குதூகலம். புதுச்சேரி புரோவிடன்ஸ் மால் வழங்கிய பொங்கல் உற்சவ் மற்றும் வருஷம் ஈவன் ஒருங்கிணைந்த பொங்கல் விழாவில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி. ஏராளமான இளம் பெண்கள், இளைஞர்கள் வண்ணமிகு ஆடை அணிந்து ஒய்யாரமாக நடந்து வந்து அசத்தினர். உப்பளம் தொகுதி பயனாளிகளுக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் ரேஷன் கார்டுகளை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி. இனி விரிவான செய்திகள். நல்ல பாம்பை காட்டி யாகசம் தேடிய பாம்பாட்டி, ஆபத்தை அறியாமல் குடிமகன்கள் குதூகலம். புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்த ஏம்பலம் பகுதியில் உள்ளது தனியார் மதுக்கடை. இங்கு சுற்று வட்டார கிராம பகுதிகளை சேர்ந்த ஆண், இளையோர் முதல் முதியவர் வரை பலர் மது குடிப்பது வழக்கம். இந்த நிலையில் நேற்று தை பொங்கலை ஒட்டி பலர் மது குடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வெளியிலிருந்து பாம்பாட்டி ஒருவர் கையில் பாம்பு கூடையுடன் மதுபான கடைக்குள் நுழைந்தார். அவர் ஒவ்வொரு டேபிளாக சார், ஐயா என்று யாசகம் கேட்டார். அவர் கையில் இருந்த பணம் 10, 20 என கொடுத்து அனுப்பினர். கடைசியில் ஒருவர், நான் 100 ரூபாய் தருகின்றேன், எனது நண்பர் மேல் நல்ல பாம்பை மாலையாக போடவும் என்று கூறினார். அதற்கென அப்படியே ஆகட்டும் என்று அந்த பாம்பாட்டியும் மாலையாக அவரது நண்பரின் கழுத்தில் போட்டார். அதற்கு பாம்பு நெளிவது கொஞ்சம் பயமாக உள்ளது. பல்ல புடுங்கியாச்சா என்று கேட்க, நீங்கள் கொடுத்த 100க்கு இது போதுங்கன்னு சொல்லி பாம்பை மீண்டும் கோடைக்குள் வைத்தார் பாம்பாட்டி. சுமார் 10 நிமிடத்தில் ரூபாய் 300ஐ அந்த பாம்பாட்டி வசூல் செய்தாலும் இது ஆபத்தான ஒரு செயல் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி புரோவிடன்ஸ் மால் வழங்கிய பொங்கல் உற்சவ் மற்றும் வருஷம் ஈவன் ஒருங்கிணைந்த பொங்கல் விழாவில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் ஏராளமான இளம் பெண்கள், இளைஞர்கள் வண்ணமிகு ஆடை அணிந்து வந்து ஒய்யாரமாக நடந்து வந்து அசத்தினர். புதுவையில் தமிழர்களின் திருநாளான தைப்பொங்கல் விழா அனைத்து பகுதிகளிலும் அமர்க்களமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான புரோவிடன்ஸ் மால் வழங்கிய பொங்கல் உற்சவ் 2024 மற்றும் வருஷம் ஈவன் ஒருங்கிணைந்த பொங்கல் விழா கடந்த 2 நாட்களாக வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன்படி பாரம்பரிய பற இசையுடன் கூடிய கரகாட்டம் மற்றும் பொய்க்கால் குதிரை ஆட்டம், மயிலாட்டம் போன்ற கிராமிய நடனங்கள் நடைபெற்றன. புரோவிடன்ஸ் மால் முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அழகிய ரங்கோலி கோலமிட்டு பார்வையாளர்களின் கண்களுக்கு இனிமையாக அமைந்திருந்தது. இதில் செல்ஃபி பூத், சுயப்படம் சாவடி அமைக்கப்பட்டு அனைவரும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் பாரம்பரிய உடை, மாடலிங் உடை என வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து அழகிகள், இளம் பெண்கள், இளைஞர்கள் தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தும் வகையில் நடந்து தங்களது அழகையும் நளினத்தையும் வெளிப்படுத்தி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். மேலும் வண்ணமிகு ஆடை அணிந்து ஒய்யாரமாக நடந்து வந்து அசத்தினர். தொடர்ந்து லைவ் பேண்ட் PY01 பேண்ட் குரூப்பின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை ஏராளமான பொதுமக்கள் கண்டு களித்து ரசித்தனர். ஒட்டி புதுச்சேரியில் உள்ள கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குவிந்து கொண்டாடினர். காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக புதுச்சேரி ஒட்டியுள்ள விழுப்புரம், திண்டிவனம், மரக்காணம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் சுற்றுலா தலங்களில் குடும்பத்துடன் கூடி உற்சாகத்துடன் காணும் பொங்கலை கொண்டாடினர். கடந்த 15 நாட்களில் கடலில் குளித்த 6 பேர் ராட்சதலையில் சிக்கி உயிரிழந்ததை தொடர்ந்து இன்று பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கடலில் யாரும் இறங்கவும் குளிக்கவும் போலீசார் அனுமதிக்கவில்லை. இதன் காரணமாக பாறைகள் மீது அமர்ந்து கடலை ரசித்து செல்ஃபி எடுத்துக் கொண்டார்கள். மேலும் லைஃப் கார்டுகள் மற்றும் போலீசார் கடற்கரையில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர்.
சுற்றுலாவினர் குவிந்ததால் நகரில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் அதிகளவு போக்குவரத்து போலீசார் மற்றும் NCC மாணவர்கள் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கடற்கரை சாலை, பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, சுண்ணாம்பாறு, படகு குழாம் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களிலும் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. உப்பளம் தொகுதி பயனாளிகளுக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் ரேஷன் கார்டுகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு திமுக கழக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்கள் பயனாளிகளுக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் குடும்ப அட்டைகள் வழங்கினார். இதற்காக கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டு அதிகாரிகள் இயக்குனர் சத்தியமூர்த்தி, துணை இயக்குனர் தயாளன் அவர்களை தொடர்ச்சியாக சந்தித்து பேசி ஏழை எளிய மக்களுக்கு பரிந்துரை செய்து வந்தார். இதுவரை 500க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மக்களுக்கு பெற்றுத்தந்து சாதனை செய்துள்ளார். மகிழ்ச்சி அடைந்த மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்கள். உடன் திமுக நிர்வாகிகள் சக்திவேல், ஹரிகிருஷ்ணன், நோயல், சந்துரு, ராஜி, செல்வம், அசோக், விநாயகமூர்த்தி, கிருஷ்ணா, ஜெயசீலன், ராகேஷ், மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். ஓவியங்கள் மூலம் உலகளவில் பெயர் பெற்றவர் AP ஸ்ரீதர். இவருடைய கைவண்ணத்தில் விண்டேஜ் கேமரா, கிளிக் ஆர்ட், 3D ஓவியம், மெழுகு சிலை உள்ளிட்ட பல வகை உள்ளன. தற்போது இவரது கைவண்ணத்தில் புதுச்சேரியின் பாரம்பரியமிக்க ஒயிட் டவுனில் பிரம்மாண்ட கலாச்சார நிறுவனம் வண்டர்ஸ் ஆஃப் ஒயிட் டவுன் என்ற மியூசியம் நிறுவப்பட்டுள்ளது. தைத்திருநாளை முன்னிட்டு ஜனவரி 15ஆம் தேதி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அதை திறந்து வைத்தார். இந்தியாவின் அருங்காட்சியக மனிதராக அறியப்படும் AB ஸ்ரீதர் மற்றும் குகன் ஆகியோர் இணைந்து உருவாக்கியுள்ளனர். லைவ் ஆர்ட் மியூசியம், டெடி மியூசியம் மற்றும் ஃபிஷ் மியூசியம் என 3 பிரத்யேக அருங்காட்சியகங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. கலை மற்றும் கலாச்சார மையத்தை கட்டிடத்துறையில் புகழ்பெற்ற அகிலன் வடிவமைத்துள்ளார். மெழுகு சிலை சிற்பங்கள் கொண்ட லைவ் ஆர்ட் மியூசியத்தில் உலகின் பிரபல தலைவர்களான மகாத்மா காந்தி, அப்துல் கலாம், மதர் தெரேசா, ரவீந்திரநாத் தாகூர் உள்ளிட்ட பலர் தத்ரூபமாக இருக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் உலகின் மிக உயரமான மனிதன் மற்றும் குள்ளமான மனிதன் பார்க்க உண்மையாகவே காட்சியளிக்கும் சிலிக்கான் சிலைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. துப்புரவு பணியாளர்களின் கரங்களால் கேக் வெட்டி நடிகர் விஜய் சேதுபதி பிறந்த நாளை கொண்டாடிய புதுவை ரசிகர்கள். நடிகர் விஜய் சேதுபதி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அவரது ரசிகர்கள் புதுவை அடுத்த வெள்ளியனூர் பகுதியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுடன் இணைந்து கொண்டாடினர். முன்னதாக 50க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுடன் பிரம்மாண்ட கேக் அமைக்கப்பட்டு அவற்றை துப்புரவு பணியாளர்களின் கரங்களால் வெட்டி அவர்களுக்கு வழங்கி மகிழ்ந்தனர். தொடர்ந்து ரசிகர்களின் ஏற்பாட்டால் அப்பகுதியில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு வேட்டி, சேலை மற்றும் உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விஜய் சேதுபதி ரசிகர்கள் செய்திருந்தனர். புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்
ஹரிஷ் சௌத்ரி அவர்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தார். காங்கிரஸ் கட்சி புதுவை மாநில மேலிட பொறுப்பாளராக ஹரிஷ் சௌத்ரியை காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நியமனம் செய்தனர். இதனையடுத்து எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் குறித்து புதுவையில் கட்சி நிர்வாகிகளுடன் பல்வேறு ஆலோசனையில் ஈடுபட உள்ளார். இதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு விமானம் மூலம் வந்த மேலிட பொறுப்பாளரை காங்கிரஸ் சட்டமன்றத்தில் வைத்தியநாதன் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து சிறப்பான வரவேற்பு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஆர்கேஆர் அனந்தராமன் கலந்து கொண்டார். நோனாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய குடமுழுக்கு ஓராண்டு நிறைவு விழா நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு 108 சங்க அபிஷேகமும் ஹோமம் வளர்க்கப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அரசு கொறடா ஆர்கேஆர் அனந்தராமன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் ராமசாமி, துணைத் தலைவர் சீனு, பொதுச் செயலாளர் அண்ணாமலை, பொருளாளர் நடராஜன், நாட்டாமை வெங்கடாச்சலம், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள். திருபுவனை தொகுதியில் புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 24 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியில் புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் திருபுவனை கிராமத்தில் அங்கன்வாடி கட்டடம் கட்டுவதற்காக ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டிலும், களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் கருமகாரிய கட்டிடம் கட்டுவதற்காக ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து பணிகளை துவங்குவதற்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையிலும் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களின் முன்னிலையிலும் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்ட கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். கட்சி தலைவர் ஜீவானந்தம் நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தோழர் ப. ஜீவானந்தம் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி சாரம் அவ்வை திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வில்லியனூர் பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்ட சாக்கு போட்டி, ஓட்டப்பந்தயம், கயிறு இழுத்தல், மியூசிக்கல் சேர், லெமன் ஸ்பூன் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு போட்டியில் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது தனித்திறனை வெளிப்படுத்தினர். இதில் ஆரணி வீதி, மேட்டுத்தெரு, தில்லை நகர், வீரவாஞ்சி நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் மற்றும் பெரியவர்கள், நண்பர்கள் தலைமையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகர், பாவாண நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை கழிவுநீர் பிரச்சினை சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க கோரி முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன் செயற்பொறியாளரிடம் புகார் மனு அளித்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவாண நகர், மரியாள் நகர், ஜவஹர் நகர், ஜெயா நகர் உட்பட அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை வழியாக செல்லும் கழிவுநீர் பாதாள சாக்கடை வழியாக செல்லாமல் வீடுகளுக்கு செல்லும் குழாய்கள் வழியாக மீண்டும் வீடுகளுக்கு திரும்பியதால் துர்நாற்றம் மற்றும் தொற்று நோய் ஏற்படும் அவலம் ஏற்பட்டுள்ளது.
அது மட்டுமின்றி கழிவுநீர் பொதுவெளிகளில் திறந்து விடுவதால் பல்வேறு நோய்களும் ஏற்பட உள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி வார் ரூம் தலைவருமான MNR பாலனிடம் தெரிவித்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்த முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் தொகுதி முக்கிய பிரமுகர்களுடன் பொதுப்பணித்துறை கழிவுநீர் கோட்டம் செயற்பொறியாளரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட செயற்பொறியாளர் உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரில் அழைத்து இந்த பிரச்சனையை உடனே சரி செய்து தர வேண்டும் என உத்தரவிட்டார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், இந்தியாவில் எங்கும் நடக்காத அவலம் உழவர்கரை தொகுதியில் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. உழவர்கரை முழுவதும் கழிவுநீர் தேங்கி பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆளும் அரசும் கண்டுகொள்ளாமல் மெத்தன போக்கில் இருப்பதால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். எனவே இதுகுறித்து உடனே நடவடிக்கை எடுத்து இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பிரான்ஸ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பிரான்ஸ் நாட்டில் பாரம்பரிய விளையாட்டான பெத்தாங் போட்டி புதுச்சேரியில் நடைபெற்றது. 20 அணிகள் பங்கேற்று நாக் அவுட் முறையில் நடைபெற்ற போட்டியின் இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்தபொழுது 1858ஆம் ஆண்டு சர்க்கிள் டி பாண்டிச்சேரி என்ற கிளப் உருவாக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை பிரெஞ்சு கலாச்சாரம் மாறாத வகையில் இங்கே பல்வேறு பாரம்பரியமிக்க போட்டிகள் நடைபெற்று வருகின்றது. அதில் ஒன்றான புதுச்சேரி பிரான்ஸ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பிரான்ஸ் நாட்டில் பாரம்பரிய விளையாட்டான பெத்தாங் எனப்படும் போட்டி நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு புதுச்சேரி சட்டசபை அருகே உள்ள சர்க்கிள் டி பாண்டிச்சேரி மைதானத்தில் பெத்தாங் போட்டி நடைபெற்றது. இதில் 20 அணிகள் பங்கேற்று விளையாடியது. நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்ட போட்டியில் பிராங்கல் சீனோ அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. இன்று இரவு நடைபெற்ற இறுதிப் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் 12க்கு 5 என்ற புள்ளி கணக்கில் பிராங்க்லின் அணி வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தது. வெற்றி பெற்ற அணிக்கு புதுச்சேரி பெத்தாங் அசோசியேஷன் தலைவர் ஜெகதீசன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் புனித சவேரியார் ஆலயத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் புனித சவேரியார் ஆலயத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. பங்குத்தந்தை அவர்கள் சிறுவர் சிறுமிகளுக்கான திருக்குறள் போட்டி, ஓவிய போட்டி மற்றும் வினாடி வினாவும், பெரியவர்களுக்கான கோலப் போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பங்கு பெற்ற அனைவருக்கும் பங்கு தந்தை மரிய ஆண்டனி அவர்களால் பரிசு பொருட்களும் மற்றும் சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசும் ஊக்கத்தொகையும் மற்றும் ஆறுதல் பரிசுகள் ரெமி தேவதாஸ் குடும்பத்தினர் வழங்கினர். விழாவினை பங்கு தந்தை, விழா குழுவினர் மற்றும் பங்கு மக்களும் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் உள்ள புனித செபஸ்தியார் ஆலயத்தின் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் புனித செபஸ்தியார் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் பெருவிழா இன்று தொடங்கி வரும் 20ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகின்றது. காலை தொடக்க விழாவை ஒட்டி பங்கு தந்தை ஜோசப் பால் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து செபஸ்தியர் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியானது பூஜை செய்யப்பட்டு ஆலயம் முன்பு உள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று செபஸ்டியரை வேண்டினர்.
ஒட்டி தேங்காய்த்திட்டு கிராம மக்கள் பொங்கல் வைத்த தண்ணீருக்கு பூஜை செய்து ஊர்வலமாக எடுத்து சென்று தாங்கள் உழுத நிலங்களில் தெளித்து நன்றி செலுத்திய நிகழ்வு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் தேங்காய்த்திட்டு பகுதியில் மக்கள் தாங்கள் உழுத நிலங்களுக்கு நன்றி செலுத்தும் விழாவாக தொன்று தொட்டு நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் மாட்டுப் பொங்கலான நேற்று பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் பொங்கல் வைத்த தண்ணீரை எடுத்து காணும் பொங்கலான இன்று அந்த தண்ணீருக்கு பூஜை செய்து ஊர்வலமாக எடுத்து சென்று தாங்கள் உழுத நிலங்களில் தெளித்து நன்றி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள ஐயனார் கோவிலுக்கு சென்று அங்குள்ள கோவில் குளத்து நீரை எடுத்து அதனை தாங்கள் உழுத நிலங்களில் இருந்து பூக்கள் மற்றும் பயிர்களால் அலங்கரித்து ஊர்வலமாக சென்று சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டு தாங்கள் உழுத நிலங்களுக்கு நன்றி செலுத்தினர். நிறுவனர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழாவை அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் கட்சி நிர்வாகிகளுக்கு வேட்டி, சட்டை, சேலை, இளைஞர்களுக்கு டி-ஷர்ட் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவனர் எம்ஜிஆரின் 107ஆம் ஆண்டு பிறந்த தினம் இன்று புதுச்சேரி அதிமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக வீராம்பட்டினத்தில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் ஏராளமான தொண்டர்கள் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து அன்னை இந்திரா நகர், சுப்பையா நகர், கோட்டைமேடு, தேங்காய்த்திட்டு என பல்வேறு இடங்களில் எம்ஜிஆரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். மேலும் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகில் அனைவரும் ஒன்று கூடி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு வேட்டி, சட்டை, மகளிர்களுக்கு புடவை, இளைஞர்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட், டி-ஷர்ட் மற்றும் 500 ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கினர். இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில கழக நிர்வாகிகளான மாநில துணை செயலாளர் TL கணேசன், முன்னாள் MLA ராஜாராமன், மாநில அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் பரசுராமன், மாநில இலக்கிய அணி செயலாளர் கலிவரதன், அதிமுக பிரமுகர் ஜீவா, தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு கழக செயலாளர்கள் பன்னீர்செல்வம், ரங்கநாதன், பாலு, ஜெயக்குமார், சிவரவி, தட்சிணாமூர்த்தி, மேலமைப்பு பிரதிநிதி குமரன், செங்கேணி, தொகுதி கழக நிர்வாகிகள் சரவணன், அன்பழகன், ராகவன், முத்துலிங்கம், ஆறுமுகம், ஏழுமலை, சதீஷ், நாராயணன், திருப்புசாமி மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நல்ல பாம்பை காட்டி யாசகம் தேடிய பாம்பாட்டி, ஆபத்தை அறியாமல் குடிமகன்கள் குதூகலம். புதுச்சேரி புரோவிடன்ஸ் மால் வழங்கிய பொங்கல் உற்சவ் மற்றும் வருஷம் ஈவன் ஒருங்கிணைந்த பொங்கல் விழாவில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி. ஏராளமான இளம் பெண்கள், இளைஞர்கள் வண்ணமிகு ஆடை அணிந்து ஒய்யாரமாக நடந்து வந்து அசத்தினர். உப்பளம் தொகுதி பயனாளிகளுக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் ரேஷன் கார்டுகளை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.